எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், அதாவது டிஜிசிஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டர் போட்டிருக்காங்க ஏர் இந்தியாவுக்கு. அதாவது 3 அஃபீஷியல்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து டாப் எக்ஸிக்யூட்டிவ் அந்த ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட ரோலு, அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, அப்புறம் சிஸ்டமிக் ஃபெயிலியர்ஸு, இதெல்லாம் மல்டிபிள் வயலேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் மூலிமா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மல்டிபிள் வயலேஷன்ஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வேலிடிட்டி இருக்குல்ல, லைசன்ஸு, பைலட்டோட லைசன்ஸு, அப்புறம் வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் எந்த அளவுக்கு தேவை, அப்புறம் வந்து அவங்களுடைய அந்த மாதிரி வந்து மல்டிபிள் சோர்ஸஸை வந்து அவங்க அதை மீறியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ நம்மளே நார்மலாக 2 வீலரோ 4 வீலரோ வச்சுருக்கோம் அப்படின்னா வந்து அந்த லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா வந்து அது வந்து அக்செப்ட் ஆகாதுல்ல. அந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணி பண்ணோன்னா அது வந்து அக்செப்ட் ஆகாது. அந்த மாதிரிலாம் வந்து மீறியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க டிஜிசிஏ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எஃபெக்டிவாக வந்து இது ஆக்ஷன் இம்மீடியட்டாக எடுக்கணும் அந்த 3 பேருக்கும் அகெயின்ஸ்டாக வந்து டிலே பண்ணாமல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலாக அது வந்து இனியும் அந்த நியூஸ் வரல. பட் ஆனால் வந்து இது ஏர் இண்டியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து அந்த ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், நாங்கள் வந்து எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஏவியேஷன் சேஃப்டி ரெகுலேட்டர் என்ன வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, அந்த மாதிரி ஏதாவது ஃப்யூச்சரில் வயலேஷன் ஏதாவது தெரிய வந்தது ஆடிட் பண்ணும்போது அப்படின்னா வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்ததுன்னா இது வந்து பெனால்ட்டி போடலாம், சஸ்பென்ஷன், அதாவது லைசன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம், அப்புறம் வந்து ஏர்லைன் வந்து ஃப்ளை பண்ணுறதுக்கான பர்மிட்டே இல்லாமல் அவங்கள வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வார்னிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஒரு பைலட் இருக்கார் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து அந்த சர்டன் லைசன்ஸ் வந்து எந்த டைம்லேருந்து எந்த டைம் வேலிடிட்டி இருக்கோ அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக அது வந்து ரினியூவல் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து அவங்க அந்த எந்த டைம் வந்து அவங்களுக்கு இருக்கோ அந்த டைம் ஒரு 12 ஹவர்ஸ்னால் அந்த 12 ஹவர்ஸ் வந்து அவங்க வந்து ஒர்க் ஹவர்ஸில் இருக்கணும்னா அந்த டைமில் இருக்கணும். அதே மீறி இருக்கக்கூடாது. ரெஸ்ட் ஹவர்ஸ் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரூல்ஸ் பிரகாரம் தான் அதை ஃபாலோ பண்ணணும். இது வந்து ஒரு சில கன்சர்ன் வந்து இந்த ஆப்சன்ஸாக இருந்ததுனால தான் இந்த டிசிப்ளினரி மெஷர்ஸ் வந்து ஆப்சன்ஸ் இருந்ததுனால அந்த கீ அஃபீஷியல்ஸ் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் இந்த லேப்ஸஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து ஏர் இண்டியாவோட வைஸ் பிரசிடெண்ட்டு, இன்னொரு 2வது ஆள் வந்து க்ரூ ஷெடியூலிங் டிவிஷனு, அப்புறம் 3ர்டாக இருக்கிறது வந்து ஹேண்டில் பண்ணுறது என்னென்னா பிளானிங் வந்து பண்ணுறது அந்த டிவிஷன்லேயே. இவங்களை வந்து தான் வந்து சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட சீஃப் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் பேசல் அப்படிங்கிறவர் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இவர் வந்து எங்கேருந்துன்னா சிங்கப்பூர்லேருந்து வந்து டெப்யூட்டேஷனில் வந்து பண்ணியிருக்காரு. இந்த இதை வந்து இஷ்யூ எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அதை ஆடிட் பண்ணும்போது வந்து ஏர்லைனோட டிரான்சேக்ஷன், அதாவது வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சாஃப்ட்வேரில் வந்து ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து இன்னொன்றுத்துக்கு வந்து மாற்றும் போது வந்து க்ரூவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வாலண்டராக வந்து அந்த ஏர்லைன் வந்து சொன்னதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. சாஃப்ட்வேர் சேஞ்ச் வந்து எப்போனா 2024 வந்து நடந்திருக்கு. 2025 பிப்ரவரியிலேயே வந்து இன்டர்னல் ஆடிட் நடந்திருக்கு. அப்போவே வந்து நிறைய லேப்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த டிஜிசி என்ன சொல்லியிருக்குன்னா, ஏர் இண்டியாவுக்கு 3 மந்த்ஸு வந்து கொடுத்து அதை அட்ரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த லேப்ஸஸ் எல்லாம். செப்பரேட்டாக வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. டிஜிசிஏ ஹைலைட் பண்ணியிருக்காங்க வயலேஷன் இது வந்து வயலேஷன் மீறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. க்ரூவோட டியூட்டி ஹவர்ஸ் வந்து எப்படின்னா பெங்களூர் டு லண்டனுக்கு வந்து அதான் May 16th and 17th வந்து 10 hours லிமிட் வந்து ஃப்ளைட் டைமு. பட் ஆனால் எக்ஸீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிஜிசிஏ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்ட்டு டியூட்டி ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து அப்பர் லிமிட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டியூட்டி டைம்ங்கிறது இன்க்ளூட்ஸ், அதாவது வந்து போத் ஃப்ளைட் டைமு அப்புறம் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஃப்ளைட் டாஸ்க் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வந்து பல ஆக்சிடெண்ட்ஸு இந்த மாதிரி வந்து இன்சிடெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம தடுக்க முடியும். இது வந்து எந்த அளவுக்கு ஏர் இண்டியா ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.